ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் இருக்குது. பட் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து எனக்கு தெரியும் 19ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா 18ஆம் தேதி தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம 1 டே கணக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 டேல வந்து 90 அவுட் ஆஃப் எடுக்க முடியும். 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ முடியாது. எப்படி பதில் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 3 யூனிட் உங்களுக்கு இருந்துச்சுல்ல. ஸோ 3 இயல் இருந்துச்சு உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு மிட் டர்மில் நீங்கள் ஒரு 50க்கு ஒரு 40 ப்ளஸ் இல்லை 45 ப்ளஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒரே ஒரு நாளில் படித்து இந்த 90 அவுட் ஆஃப் 90ங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நான் வந்து மிட் டர்ம் எக்ஸாம் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை, ஸோ நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமானா ரொம்பவே டிஃபிகல்ட்டு அண்ட் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். பட் உங்களால் 80 ப்ளஸ் வந்து ஷுவராக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த பார்ட்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்டாக தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் 2 டேஸ்க்கான பிளானே கொடுக்குறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது 17. ஸோ இன்னைக்கு இப்போ வீடியோ பார்க்குறவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் மத்தியானமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோம். சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு 2:00 போல் இல்லை ஒரு 2:30 நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிருவோம். ஓகேங்களா? 2:30லேருந்து பிரேக்கில் 2:30லேருந்து நைட் ஒரு 10:30 வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ கண்டினியூஸான படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 2:30லேருந்து ஒரு 3:30 ஸோ அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் எடுத்துட்டு ஒரு 4:30 ஓகே, இல்லை 1 ஹவர் கூட பிரேக் எடுத்துக்கங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு ஒரு 4:30க்கு ஆரம்பிச்சு 6:00 வரைக்கும் படிங்க. ஓகேங்களா? ஸோ 6:00 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்க. இல்லை சில பேர் 6 மணி 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் 1 ஹவர் பிரேக் எடுத்துட்டு 7:00 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 PM ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு 10 ஆர் 10:30 வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக படிங்க தொடர்ந்து. ஸோ திஸ் இஸ் த டைமிங் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஓகே, டைமிங் ஓகே. இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இயல் இயல் 1லேருந்து இயல் 5 வரைக்கும் உள்ள ஸோ புக் பேக் 1 வேர்டை வந்து ஃபுல்லாக படிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நம்ம வெப்சைட் kalvimini.online டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் நிறைய நம்மக்கிட்ட மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக் பேக் 1 வேர்டு ஃபஸ்ட்டு 5 யூனிட்லோட புக் பேக் 1 வேர்டு வந்து தரவாக படிச்சுங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது மேபி அந்த 2:30 to 3:30 படிக்கிறீங்களா, அந்த 1 ஹவர் கூட டைம் எடுத்துக்கங்க. புக் பேக் 1 வேர்டு, புக்குக்கு பின்னாடி உள்ள அந்த ஒன் வேர்டு பார்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் மேண்டட்டரி. ஓகே, ஸோ தென் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் 1லேருந்து இயல் 3 வரைக்கும் உள்ள குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் படிங்க. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. எல்லாமேனா இயல் 1லேருந்து இயல் 3 வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இயல் 6 வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாம்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து தரவா படிச்சிங்க. ஒரு சில பேருக்கு வந்து இயல் 1லேருந்து 5 வரைக்கும் தான் குவார்டர்லி எக்ஸாம், ஒரு சில பேருக்கு இயல் 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ அதனால் இயல் 6 வரைக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதில் இயல் 1லேருந்து 3 வரைக்கும் இன்னைக்கு தரவா படிச்சிருங்க. இப்போ குருவினா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டு, இப்போ நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தமிழ் அழகனார் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், அதிகபட்சம் 3 லைன் வர மாதிரி குருவினா பார்த்துங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற குருவினா எக்ஸாமில் அதை பார்த்துங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து 100% வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க என்ன எழுதணும்னு. உங்கள் கையில் வந்து ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்கிறதுலேருந்து 100% வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதிலலாம் பேனிக்காக தேவையில்லை. ஓகே, ஸோ அதை வந்து பண்ணுங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 1 மினிட். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருவினா, சிறுவினா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, சிறுவினா நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 1 பேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லையா ஒரு 3/4 பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நீங்கள் போட்டு எழுதுறது வந்து இப்போ பாயிண்ட் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 to 6 பாயிண்டாவது மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் த சிறுவினா நீங்கள் சூஸ் பண்ணுற கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து
நெடுவினா. நெடுவினா எப்படி எழுதணும்? நீங்க சூஸ் பண்ற கொஸ்டின் 2 தான் குடுத்து 2ல 1 எழுதணுமா? நெடுவினா பொறுத்தவரையில 1 1/2 பேஜ் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. 1 1/2 பக்கத்துல இருந்து 2 பேஜ் வரைக்கும் வந்தாலும் பரவால்ல. ஸோ பார்த்துக்கங்க. நெடுவினாவ பொறுத்தளவுல நீங்க எழுதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு குறிப்பு சட்டகம் போட்டுக்கங்க. குறிப்பு சட்டகம்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாரி போட்டுட்டு, ஸோ அதுல நீங்க எழுதப் போற கன்டென்ட்ஸ்லாம் எழுதிக்கங்க. முன்னுரை, முன்னுரை கண்டிப்பா போட்டுருங்க. முன்னுரை. அடுத்தது வந்து நீங்க எழுதப் போற டாபிக்ஸ், சப் ஹெட்டிங் எல்லாத்தையும் போட்டுட்டு, கடைசியில மினிமம் ஒரு 5 சப் ஹெட்டிங்காவது இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. 5, 4 அந்த மாரி. அடுத்து வந்து முடிவுரை. முன்னுரை வந்து அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான போடுங்க. இல்லையா, எதுவுமே தெரியல அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல இதை பற்றி காண்போம் அப்படிங்கிற மாரி போட்டுருங்க. முடிவுரை அதே மாரி தான். இதுமாரி கண்டோம், இல்ல அ ஏதாவது ஒரு தத்துவம் சொல்ற மாரி கடைசியில அந்த மாரி முடிவுரை எழுதுக்கங்க. சப் ஹெட்டிங் போட்டு நீட்டா எழுதுங்க. இந்த மாரி இந்த ஃபார்மேட்ல நெடுவினா எழுதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க் 6 மார்க் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஓகே. நெக்ஸ்ட்டு டே 2 நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா, 1 மினிட். டே 2 நாளைக்கு நீங்க வந்து 18ஆம் தேதி ஓகேங்களா? நெறைய பேர் இன்னைக்கு தான் வீடியோவ பார்ப்பீங்க. ஸோ 18ஆம் தேதி. ஸோ ஓகே நம்ம 2 நாளைக்கே சொல்லிருவோம். லாஸ்ட்ல வந்து நான் 1 டே 18ஆம் தேதி நீங்க பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். டே 2 வந்து பேலன்ஸ் 2 யூனிட் இருக்கா? 2 இயல். இல்ல உங்களுக்கு 6 இயல்னா 3 இயல் இருக்கும். ஸோ அத வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் ஒரு 3:00 ஆர் 4:00க்கு முன்னாடியே 5 யூனிட்ல உள்ள குருவினா, சிறுவினா, நெடுவினாவ படிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நமக்கு நெறைய வேலை இருக்குது. ஏன்னா ஒன் வேர்ட் படிச்சுட்டோம், குருவினா படிச்சுட்டோம், சிறுவினா படிச்சுட்டோம், நெடுவினா படிச்சுட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இலக்கணத்திலேருந்து கேட்கக்கூடியது கலைச்சொற்கள், மொழிபெயர்க்க, ஸோ அடுத்தது வந்து பகுபத உறுப்பிலக்கணம், அடுத்தது புணர்ச்சி விதி. ஸோ இந்த மாரி நெறையா இருக்கும். இது போக வந்து அணி வந்து நீங்க என்னென்ன படிக்கணும்னா, நிரல் நிறை அணி, வேற்றுமை அணி, உவமை அணி, தற்குறிப்பெற்ற நிலைலாம் இல்ல. ஆ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கங்க. திணை துறைய பொறுத்தல பாடான் திணை, பரிசில் துறை இதெல்லாம் வந்து பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த 4 மணிக்கு அப்புறம் 4லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இந்த இலக்கண பகுதி எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா, நீங்க இந்த 6 மணிக்கு மேல இல்ல உங்களுக்கு மார்னிங் நல்லா மெமரீஸ் ஆகும் அப்டின்னா, காலையில ஒரு 1 1/2 ஹவர் ஒரு 6 டூ 7 இல்ல 6 டூ 7:30 வந்து நீங்க வந்து மனப்பாட பகுதி பாடல வந்து படிங்க. மனப்பாட பகுதி பாடல் கம்பல்சரி. மனப்பாட பகுதி பாடல் பிளஸ் திருக்குறள். இது 2யும் வந்து நல்லா காலையில படிச்சுருங்க. இல்ல நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு படிக்கிறேன்னா, ஈவினிங் நான் சொன்ன மாரி ஒரு 6:00க்கு மேல வந்து நீங்க மனப்பாட பகுதி பாடல் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 7 மணிக்குள்ள 7, 7:30க்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் 7, 7:30 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு 3 செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர வந்து நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியுது அப்படிங்கிறத பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 90க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம். நம்மனால 90க்கு இவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறது. நீங்க ஒருவேளை 90க்கு ஒரு 75+ உங்களால எடுக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, ஓகே யூ ஆர் வெரி குட். நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 டேஸ்ல நான் சொன்னத ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல என்னால ஒரு 60 மார்க்குக்கு தான் தெரியுது. எப்படி சொல்றது? பிலோ 75 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இன்னமும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் அனுப்புறது எல்லாமே டஃப்பான கொஸ்டினா இருக்கும். அதிலேயும் நீங்க ஒரு 75+ ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நாளைக்கு நாள பொறுத்து 19ஆம் தேதி குவார்ட்டர்லி எக்ஸாம்ல உங்கனால வந்து டெஃபினெட்லி வந்து 90க்கு ஒரு 85+ ஸ்கோர் பண்ற மாரி தான் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நான் இருக்கிறதுலே 3 டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ண போறேன். அதிலேயே நீங்க 75 ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா, டெஃபினெட்லி உங்கனால நீங்க எவ்ளோ கஷ்டமா கேட்டாலும் உங்கனால 85 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே தட்ஸ் இட். ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் த 2 டேஸ் பிளான். ஸோ இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் அண்ட் பை சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.